கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க பேபிக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்மளும் அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து 1.5 kg தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் டயர் கேக்கு ஒரு 4 டயர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதே போல க்ரஷ் எல்லாம் ஊற்றி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வெண்ணிலா கேக்கு நம்ம எப்பவுமே ஸ்ட்ராபெரி இல்லைனா பைனாப்பிள் க்ரஷ் வந்து நடுவில் கொடுத்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து 1.5 kgக்கு 1 kg வந்து கீழே வச்சுட்டாங்க பேஸில், நடுவில் வந்து ஸ்பேசர் கேட்டிருந்தாங்க. அதே போல ரெடி பண்ணிட்டேன். 1/2 kg கேக் மேலே வச்சுட்டாங்க. மேலே வச்சுட்டு பால்ஸ் எல்லாம் வந்து சைடில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட டெக்கரேஷன் பண்ணிடலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான கேக். ஏன் அப்படின்னா 18th தான் இந்த ரெண்டு கஸ்டமர் வந்து ஒரே டேட்ல ஒரே ஆர்டர் தான் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் அவங்க வந்து 4 kg சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வெண்ணிலால 1.5 kg கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேர் செலக்ட் பண்ணது ஒரே தீம் தான். ஆனால் என்ன அது பாய் இது கேர்ள் அவ்வளோதான் டிஃபரன்ஸ். என்னால் நம்பவே முடியல. ஆனால் இந்த கஸ்டமர் வந்து ஒரு 2 days வந்து தள்ளி வச்சுட்டாங்க ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு 40 pieces ஆஃப் பேஸ்ட்ரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் 10 கப் கேக் கேட்டிருந்தாங்க. நான் இன்னொரு கப் கேக் எக்ஸ்ட்ராவே ஃப்ரீயா பண்ணியிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் அளவுக்கு பேஸ்ட்ரி வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா சுத்துதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹால்ல இருந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ற இடத்துக்கு வந்து கொண்டு போய் வச்சு கொடுத்துட்டேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. அந்த கஸ்டமர் அவங்க அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க் யூ.